ஹாய், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தகவலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஒரு பைசாவை சென்ட் பண்ணணும் ஒருத்தவங்களுக்குன்ற பட்சத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தான் நம்ம பைசாவை சென்ட் பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பே, பேடிஎம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 239 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் போடுறோன்னு அந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணுறன்ற பட்சத்தில் அவங்க ₹1.50 2 சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம்ல இதை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆஃபர் நம்மளுக்கு கொடுக்குற கேவலமான ஆஃபரை கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் இந்த ரெண்டுத்துல தான் இருந்தது. ஆனால் கூகுள் பேலேயே இதை கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த 3 ஆப் மூலியமா யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம். காமனாக உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இபி பில், அது மட்டும் எக்ஸ்ட்ரா என்னென்ன பில்லாம் இதிலே கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் இதில் தான் நம்ம பே பண்ணுவோம். ரீசார்ஜே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்லாம் வந்துட்டு மறந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்துட்டு இந்த ஆப் மூலிமா பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதெல்லாம் காமனாக போயிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பேவும் பேடிஎம்மும் உள்ளே வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு குட்டியை குழப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்மு, நம்ம ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ இவங்கள மாதிரி நெட்வொர்க்கு கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சிம்லாம் ரீசார்ஜ் பண்ணோம்னா நான் கன்வர்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நாங்களே பிடிச்சிடுவோம், அது ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி மாறும் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஃபோன்பேலையும் பேடிஎம்லையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸோடு தான் பிடிப்பாங்க. அது காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் உருவாக்குனாங்க பாரு கூகுள் பே, அவரும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா ஃபோன்பேவோ பேடிஎம்மோ வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்க வந்துட்டு அப்பயே ஷோ பண்ணிவிடுவாங்க. இப்போ 239 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 239 ப்ளஸ் இப்போ ₹1.50 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகி இப்போ 230 240 ப்ளஸ் 50 பைசா பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கூகுள்காரன் வச்சாம்பார் ஒரு ஆப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்போ கூட இதை ஷோ பண்ண மாட்டாங்க. ரீசார்ஜுக்கு கிட்ட போயிட்டு பின் நம்பர் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் இதை ஷோ பண்ணுவாங்க. அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரி கூகுளில் ரீசார்ஜ் பண்ணுறவங்க எல்லாருமே உஷாராக இருங்க. சரி ப்ரோ, இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்களே, நம்மளுக்கு வேறு வழியே கிடையாதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் டெக்னாலஜிலே வளர்ந்து போனாலும் கடைசியில் எங்கே யாரை ட்ரை பண்ணமோ அங்கேயே தான் மறுபடியும் வந்தாகணும். அதால் நீங்கள் கூகுள் பே மூலிமா இதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணது போதும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஷாப்பில் பக்கத்தில் உங்கள் நண்பர் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் அண்ணாச்சி கடை, சின்னதாக பொட்டி கடை இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடையை வாடகை எடுத்து அதுக்கு கரண்ட் பில்லு கட்டி என்னென்னவோ பிரச்சனைலாம் சமாளித்து ஒரு ரீசார்ஜ் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட் காமிங்க. முடிஞ்ச அளவுக்கு கடையில் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண பாருங்கள். எவனோ வந்து துண்டு போகிறான், அதெல்லாம் நம்ம கம்முன்னு இருக்கிறோம். நம்ம வேறு வழியாக இல்லாமல் பால் மாறுறோம். சுச்சுவேஷனை மீறி நம்மளால முடியல, கடைக்கு போக முடியல பட்சத்தில் பரவாயில்ல, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து ட்விஸ்ட் என்னன்னா, நான் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோவாக பேசியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவாக பேசியிருந்தேன். இவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு அதாவது ஒரு ஷாப்பில் ஏர்டெல் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அவங்க 239 ரூபாய்க்கு இவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க. ஆனால் கூகுள் நிறுவனக்கும் இவங்க கமிஷனும் வாங்கிக்குவாங்க, நம்ம கிட்ட இருந்தும் பைசாவாக கறந்துருவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் ரீசார்ஜ் பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நம்ம எவனுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சரி ப்ரோ, இப்போ ரீசார்ஜும் கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்துட்டு மணி டிரான்ஸ்ஃபருக்கும் கொண்டு வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்கங்க. ஜியோ மாதிரி தான், உள்ளே ஃப்ரீயாக விட்டா அப்புறம் யார் ஆரம்பிச்சா இப்போ தலைக்கு மேலே வந்து உட்காந்துட்டாங்க. வேறு வழி கிடையாது. நான் ஜியோ தான் அதிக ஸ்பீடு நெட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் விழுந்துட்டோம். அதே மாதிரி தான் எல்லா நிறுவனமே, அதாவது நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருப்போம். டெக்னாலஜி வளர நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்போம். கிடையாதுங்க. வளர நம்மளையும் பிடுங்க ஆரம்பிச்சிருது இப்போ டெக்னாலஜி. அதால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு கூகுள் பேலையோ, ஃபோன்பேலையோ, பேடிஎம்லையோ ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதில் கூகுள் பே, அதாவது பேடிஎம்மும் ஃபோன்பேவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா
சொல்லிடுவாங்க இவ்வளோ நான் கன்வர்ஷன் ஃபீஸ் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 239 ரூபா ஆஃபர் கீழே அவங்க காமிச்சிருவாங்க. ஆனால் இந்த கூகுள்காரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ரீசார்ஜ் பண்ணி பின் நம்பர் போடுறப்ப தான் அந்த கன்வென்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உஷாரா இருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தகவலை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுனால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.